75 விழுக்காடு வரை மலிவு விலையில் மருந்துகள் வழங்கும் முதல்வர் மருந்தகங்கள் நாளை திறப்பு. அம்மா மருந்தகங்கள் மூடப்படாது என திமுக எம்எல்ஏ எழிலன் பேட்டி. தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கைதான் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் என திருமண விழாவில் பேச்சு. ஓநாயும் வெள்ளாடும் ஒன்றுபட்டு இருக்க முடியுமா என கேட்டு அதிமுக தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி கடிதம். திரைமறைவு அரசியல் பேராசைக்காரர்களின் கனவுகள் கால வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக விமர்சனம். யார் துரோகி என உலகிற்கே தெரியும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு டிடிவி தினகரன் பதிலடி. ஜெயலலிதாவின் தொண்டர்கள் ஓரணியில் திரள்வது உறுதி என்றும் நியூஸ் 18க்கு பேட்டி. தொடர்ந்து ஆட்சி நடைபெறுவதற்கு துணையாக இருந்தவர்களுக்கும் இந்த ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தவர்களுக்கும் துரோகம் செய்து உலகமாக துரோக சாதனையாளர்னு பெயர் பெற்ற பழனிசாமி இன்றைக்கு ஆணவத்தில் ஆட்டம் போடுறாங்கிறது உலகத்துக்கே தெரியும். தெலங்கானாவில் ஸ்ரீசைலம் அணையிலிருந்து பாசனத்திற்காக நீர் கொண்டு செல்ல அமைக்கப்படும் சுரங்கப் பணியில் மண் சரிந்து விபத்து. 8 பேர் சிக்கிக் கொண்டுள்ள நிலையில் மீட்பு பணியில் களமிறங்கியது ராணுவம். பத்து பல்கலைக்கழக மசோதாக்களை ஆளுநரின் ஒப்புதல் பெற்றதாக அறிவிக்க வேண்டும். சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உத்தரவு பிறப்பிக்க உச்சநீதிமன்றத்திற்கு தமிழ்நாடு அரசு கோரிக்கை. கும்பமேளாவில் புகைப்படங்களை குளிக்க வைத்து பணம் ஈட்டும் நபர். வாட்ஸ்அப்பில் புகைப்படங்கள் அனுப்பினால் நீராட வைத்து 1100 ரூபாய் கட்டணம் வசூல். பொள்ளாச்சி ரயில் நிலையத்தில் ஹிந்தி எழுத்துக்களை கருப்பு பெயிண்ட் பூசி அடித்த திமுகவினர். 4 பேர் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த ரயில்வே காவலர்கள். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் சீரான நீர்வரத்து. விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மழை வேண்டி நடத்தப்பட்ட மீன்பிடி திருவிழா. ஊத்தாக்கூடையுடன் 500க்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்பு. விடுமுறை தினம் என்பதால் திருவண்ணாமலையில் அலைமோதும் மக்கள் கூட்டம். தரிசனத்திற்கு 3 மணி நேரம் காத்திருக்கும் பக்தர்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஞானசேகரனின் சொகுசு கார் பறிமுதல். 7 வீடுகளில் நகைகளை திருடியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் 100 சவரன் நகைகளை கைப்பற்றிய காவல்துறையினர். தாம்பரத்தில் சாலையில் ரகளை செய்த மனநலம் பாதிக்கப்பட்ட முதியவர் அடித்து கொலை. காவல்துறையினர் விசாரித்துக் கொண்டிருந்த போதே அடித்து கொன்றவர்களிடம் விசாரணை. ராமேஸ்வர மீனவர்கள் 32 பேர் கைது. மன்னார் கடல் பகுதியில் 5 விசைப்படகுகளுடன் சிறைபிடித்த இலங்கை கடற்படை. காஞ்சிபுரத்தில் 17 வயது சிறுவன் காரை பின்னால் எடுத்தபோது விபத்து. வாசலில் கோலமிட்டுக் கொண்டிருந்த பெண் உயிரிழப்பு. போப் பிரான்சிஸ் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடம். ஆபத்தான நிலையிலிருந்து மீளவில்லை என வாட்டிகன் தேவாலயம் விளக்கம். $650 பாலஸ்தீன கைதிகளை விடுவிப்பதை தாமதப்படுத்தும் இஸ்ரேல். அடுத்த கட்ட பிணை கைதிகள் விடுதலை குறித்து ஹமாஸ் உறுதி தர கோரிக்கை. திமுக எம்எல்ஏ மருத்துவர் எழிலன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். ஒரு போர்ட்டல் முதல்வர் மருந்தகம்னு ஒரு போர்ட்டல் உருவாக்கி அந்த போர்ட்டல் வழியாக அவங்க அப்ளை செய்து அவங்களுக்கு இந்த மருந்தாளர் கடைகளை முதல்வர் மருந்து கடைகளை ஓபன் பண்றதுக்கு தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு முதல்வர் 3 லட்சம் ரூபாய் மானியமா கொடுக்கிறாரு. அதுல 1.5 லட்சம் ரூபாய் அந்த மருந்து கடைக்கான ஏசி, அப்புறம் பில்லிங் கவுண்டர், மெடிக்கல் சப்ளைஸ்க்கான ரேக்ஸ், பிறகு கணினிலாம் செட் பண்றதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் அவங்க தொகை கொடுக்குறாங்க.
மீதி 1.5 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட மருந்துகள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொக்யூர்மெண்ட், அதாவது ஃபாஸ்ட் மூவிங் ட்ரக்ஸ், அத ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்காக 1.5 லட்சம் ரூபாய்க்கு சமமான மருந்துகளை வந்து ஸ்டாக் பண்றதுக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்குது. கிட்டத்தட்ட கூட்டுறவு சங்கங்கள் பாதியும் 500 கடைகளும், மீதி 500 கடைகள் தனியார் தொழில் முனைவர்கள் வந்து முதல் ஃபேஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1000 கடையில நாளைக்கு தொடங்குறார் தமிழ்நாட்டு முதல்வர். அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு முழுமையான ஆதரவு வந்து நான் வந்து நம்ம சேவை செய்யும் சேவை மனப்பான்மை உள்ள மருத்துவர்களை பார்த்து கேட்கிறேன். இங்க இருக்கிற மக்கள், ஏழை எளிய மக்கள் அந்த மருந்து கடைகளை உங்களுக்கு மிகவும் பணி சுமை காரணமாக, உங்களோட பண செலவு காரணமாக நீங்க வந்து அதுல இருந்து மீட்டெடுக்கிறதுக்கு நீங்க இந்த கடை வந்து ஒரு ஆசல் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு ஆயிட்டு இருக்கு. இது மக்களோட பெரும் ஆதரவோட இந்த திட்டம் வந்து மாபெரும் வெற்றி பெறும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் அறிவித்த அனைத்து திராவிட மாடல் திட்டங்களும் வெற்றி திட்டங்கள். அந்த அடிப்படையில் முதல்வரின் மருந்தகம் ஒரு பெரும் வெற்றியை அடையும் என்ற முழு வீச்சில் வந்து மருந்தாளர்கள், மருத்துவர்கள், நம்மளோட மக்களோட கோஆபரேஷன் இந்த ப்ரோக்ராம் வந்து பயங்கர ஹிட் ஆகும்னு முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இப்போ வந்து முதல்வர் மருந்தகம் நடக்க போறோம். அம்மா மருந்தகங்களுடைய நிலை இப்போ வந்து எப்படி இருக்கு, அதோட நீட்சியா இது எப்படி பாருங்க? ரொம்ப நல்ல கேள்வி. உடனே என்ன பண்ணா, இது மாதிரி தமிழ்நாட்டு முதல்வர் எந்த திட்டம் எடுத்தாலும் இது வந்து எதிர்கட்சிகள் வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லத்துக்கான வழிமுறை பண்ணுவாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், வந்து 2006, 2016 முத்தமிழர் கலைஞர் வந்து கூட்டுறவு மருந்து கடைகள் என்று 216 கடைகள் ஓபன் பண்ணாங்க. அதன் தொடர்ச்சியாக தான் ஓபிஎஸ் அவர்கள் வந்து அந்த 216 கூட்டுறவு கடை மேல 100 மருந்து கடைகள் கூட்டுறவு துறையில அம்மா மருந்துகள் செயல்பட்டு வருது. அது தனி மாடல். அதாவது அதை யாருமே, அந்த கடைகளை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. ஏன்னா தமிழ்நாட்டு முதல்வர் ரொம்ப தெளிவாக அம்மா உணவகத்துக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செஞ்சவர். எடப்பாடி அவர்கள் முதல்வர் இருந்த போது அந்த பைகள் அவர் பேர் இருக்கனால மாத்தாம அந்த பைகளை கொடுத்தவர். போன ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்த திட்டத்தை எந்த வகையுமே மாற்றம் அடையாமல் அதே பேர்ல வந்து இந்த மக்களுக்கு வந்து ஒரு அரசியல் நாகரிகத்தின் உச்சத்தில் தமிழ்நாட்டு முதல்வர் செயல்பட்டு இருக்காரு. அப்ப அம்மா மருந்தகமோ கூட்டுறவு கடைகளுக்கும் அந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவும் ஆகாது. அந்த கடைகள் செயல்படும். உங்களுக்கு அந்த கடைகளுக்கும் இந்த கடைகளுக்கும் உள்ள வித்தியாசம் நான் வந்து சொல்ல விருப்பப்படுறேன். நீங்க கேட்ட கேள்வினால, கூட்டுறவு கடைகள் என்பது கூட்டுறவு துறையினால் நடத்தப்படுற கடைகள். அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ், அதாவது கூட்டுறவு துறையில வந்து அவங்க எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. அவங்க வந்து வெளியில எம்ஆர்பி ரேட்டோட 20% கம்மியான விலையில வந்து கூட்டுறவு தன்மையில வந்து விலையை வச்சு கொடுக்கிற கடைகள். ஆனா இங்க முதல்வரின் மருந்தகம் ஒரு படி மேல போய் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் ஜெனரிக் மெடிக்கேஷன். முதல்வர் மருந்தகம் நாளை திறக்கப்படுவது குறித்த பல்வேறு தகவல்களை சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் பகிர்ந்ததை பார்த்தோம். எடப்பாடி பழனிசாமி தான் துரோகி என்று டிடிவி தினகரன் பேசியிருக்கிறார். இது குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். ஒரு மடல் எழுதியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக தொண்டர்களுக்கு. ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாக இருக்க முடியுமா, கலைகளும் பயிர்களும் சேர்ந்து வளர முடியுமா அப்படின்னு அடுக்கடுக்கா வந்து நீங்க சொல்வதெல்லாம் என் காதுக்கு கேட்குது, முடியாது அப்படின்றாரு. எப்படி பாருங்க? அது ஓனாய் எப்படி தானே சொல்லும். அம்மாவின் தொண்டர்கள்ங்கிற பயிருக்கு இடையில முளைத்த கலை யாருன்னு மக்களுக்கு தெரியும். இன்னொன்று, துரோகத்திற்கு பெயர் பெற்றவர் பழனிசாமி. தமிழ் வந்து பதவி வாங்கிட்டு அவர் ஆட்சி ஓட்டெடுப்பில் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கும், தொடர்ந்து ஆட்சி நடைபெறுவதற்கு துணையாக இருந்தவர்களுக்கும், இந்த ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தவர்களுக்கும் துரோகம் செய்து உலகமகா துரோக சாதனையாளர்னு பெயர் பெற்ற பழனிசாமி இன்றைக்கு ஆணவத்தில் ஆட்டம் போடுறாங்கிறது உலகத்துக்கே தெரியும். அதனால அவர் தெரிந்தோ தெரியாமலோ அவருக்கு எழுதி கொடுத்தவர்கள் இன்றைக்கு அவரை பற்றிய உண்மையை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் மடல் வெளியாக இருந்த நிலையில் அதற்கு பதிலளிக்கும் விதமாக நியூஸ் 18க்கு அளித்த பிரத்யேக பேட்டியை பார்த்தோம். தமிழ்நாடு காவல்துறையில் பாலியல் புகார்களை விசாரிக்கும் விசாகா குழு மாற்றியமைக்கப்படுவதாக
டிஜிபி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். உறுப்பினராக இருந்த துணை ஆணையர் சக்தி கணேசன் அயலக பணிக்கு மாறுதலான நிலையில் இந்த மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. தலைவராக டிஜிபி சீமா அகர்வால் தொடர்வார் என்றும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. உறுப்பினர்களாக கபில்குமார் சரத்கர், சண்முகப்பிரியா, ரவிச்சந்திரன், லொடேரோ ஜோனா ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான உத்தரவை டிஜிபி சங்கர் ஜிவால் பிறப்பித்திருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம்.